ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர், ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் மூடுக்கு இந்தியா முழுவதும் வந்தாச்சு. தமிழ்நாடு 100 விழுக்காடு தேர்தல் மூட வந்துதான் ஆகணுங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இந்த நிலையில் வட இந்தியாவில் தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்குது, அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரோட் ஷோலாம் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. கோவை, டி நகர், வேலூர்னு நம்ம பார்த்துட்டோம். அமித்ஷா வந்தாங்க, மோடி வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரோட் ஷோ பண்ணாங்க. ராகுல் காந்தி கேட்டை ஒரு இதில் ஏறி குதித்து போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி நம்ம முதலமைச்சருக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வட இந்திய தலைவர்களுடைய பேரணிகளையும் அவர்களுடைய கூட்டங்களையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போ வட இந்தியாவில் இந்த ரோட் ஷோலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியங்கா காந்தியினுடைய ரோட் ஷோ இந்துத்துவ பூமியில் யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியில் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தியினுடைய ரோட் ஷோவை எப்படி பார்க்குறீங்க? எத்தகைய அரசியல் தாக்கத்தை, வெப்பத்தை அதை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இதுவரை இல்லாத அளவிற்கு பிரியங்கா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இப்போது உத்தரப்பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ தேர்தல்களை பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தின் மூலமாக வட மாநிலங்களில் சந்தித்திருக்கிறார். ஆனால் இந்த முறை அவருடைய அந்த பிரச்சார பயணமாக நடைபெற்ற ரோட் ஷோ என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது என்பதை அங்கிருந்து கூடிய கூட்டம் உணர்த்தி இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய காரணம் இப்போது வட மாநிலத்தை உலுக்கி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிற ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் தான். ரஜபுத்திரர்கள் நேற்றைக்கு பெரிய அளவிலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அதே போன்று குஜராத் போன்ற மாநிலங்களில் பிரதானமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கான பங்கு என்பது ரஜபுத்திரர்களுடையதுதான் என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ரஜபுத்திரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ துரோகத்தை மோடி செய்து விட்டார் என்று அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கருதுகிற காரணத்தால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இப்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலே பிரதானமாக இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் நேற்றைக்கு பிரியங்கா காந்தியினுடைய அந்த ரோட் ஷோவிலே பெரிய அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போதே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டோம், பாரதிய ஜனதா கட்சி இனி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கின்ற முழக்கத்தை முன்வைத்துத்தான் அந்த போராட்ட களத்துக்கே வந்தார்கள். ராஜ் ஷெகாவத் அந்த ரஜபுத்திரர்கள் சமாஜம் என்று சொல்லப்படுகிற ரஜ்புத் சமாஜ் என்று சொல்கிறார்கள், அந்த அமைப்புக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் போராட்ட களத்தில் பேசுகிற போதே இந்த 11 பெண்கள் தீக்குளித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தி, பல ஊடகங்கள் அதை பேசவில்லை. இந்த ரஜபுத்திரர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி என்ன பிரச்சனை என்று கேட்டால், அமைச்சர் ரூபாலா அவர்கள் எங்கள் சமூகம் குறித்து தவறாக பேசி இருக்கிறார், அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அவரே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் பிரதானமான கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இப்போது இந்த போராட்டத்துக்கு பிறகு அவர் குஜராத் மாநிலத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ராஜ்கோட் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்கோட் தொகுதி என்பது ரஜபுத்திரர்களினுடைய மிக பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிற தொகுதி. யாரை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, யாரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த ரஜபுத்திரர்கள் வீதிக்கு போராடுகிறார்களோ, அந்த ரஜபுத்திரர்களினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ராஜ்கோட் தொகுதியிலேயே கொண்டு நிறுத்தி இருக்கிற காரணத்தால் அவர்களுடைய கோபம் என்பது மோடி ராஜ துரோகம் செய்திருக்கிறார் என்றுதான் அவர்கள் பேசுகிறார்கள். இப்போது கூட நாளைக்கு வரை கடைசி நாள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதிக்குள்ளாக அந்த வேட்பு மனுவை அவர் வாபஸ் பெற வேண்டும், அவர் அந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் 2ஆம் கட்ட போராட்டத்தை குஜராத் முழுமைக்கும் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களினுடைய ஒரு பெரும் பகுதிதான் நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பிரியங்கா காந்தியினுடைய ஆர்ப்பாட்ட பேரணியிலே பங்கேற்று அந்த ஆர்ப்பாட்ட போராட்டக்காரர்கள் தங்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது ஒரு ஜாக்பாட் அடித்திருக்கிறது இந்த ரஜபுத்திரர்கள் சமூகத்தின் மூலமாக. அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், கடந்த முறை உங்களுக்கு 303 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. அட்டானமஸாக அவர்கள் தான் தனித்து 303 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கூட்டணி எல்லாம் சேர்த்து 350 இடங்கள். 272 இடங்களில் வெற்றி பெற்றாலே அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான முழு உரிமையை அந்த கட்சி பெற்று விடுகிறது. இதுல பெரும் பகுதி உங்களுக்கு குஜராத்திலிருந்து 26க்கு 26 கிடைத்தது, ராஜஸ்தானில் 25க்கு 25 கிடைத்தது, அதே போல உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 64 கிடைத்தது.
இப்ப இந்த ரஜபுத்திரர்கள் சமூகம் என்பது 11 மாநிலங்களில் 22 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது. இந்த 22 கோடி வாக்காளர்கள் என்பது ஒன்றும் சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய வாக்காளர்களுடைய கணக்கை தோராயமாக எடுத்துக்கொண்டால் அது சுமார் 100 கோடியை தாண்டும். அதனால்தான் டெமோக்ரஸியினுடைய மதர் என்று இந்தியா ஆராதிக்கப்படுகிறது. குடியரசு நாடுகளிலேயே அதிலும் குறிப்பாக ஜனநாயக விழுமியங்களை தாங்கி இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழா எங்குமே நடக்காது என்பதால் தான் இந்திய தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அதிலே முக்கியமான பங்கு 100 கோடி வாக்காளர்களுக்கு மேலாக இருக்கிறார்கள் என்று இந்திய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட 100 கோடி வாக்காளர்களுக்கு அதிகமான எண்ணிக்கை கொண்ட இந்தியாவில் 22 கோடி வாக்காளர்கள் இப்போது மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வட மாநிலத்தில் 11 மாநிலங்கள் மோடிக்கு இப்போது எதிர் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தலைவலிதான். 303 இடங்களை கடந்த முறை பெற்றார்கள். அந்த 303 இடங்களில் இப்போது பல இடங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு புறம் இருந்தாலும் கூட இந்த ரஜபுத்திரர்கள் போராட்டம் பிரியங்கா காந்திக்கு அவர்கள் வெளிப்படையாக அளித்திருக்கக்கூடிய ஆதரவு நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பிரியங்கா காந்தியினுடைய பேரணியில் திரண்டிருக்கிற கூட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. இந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுகின்ற சொலவடையை நினைவுபடுத்தும் விதமாக வெளிப்படையாக வட இந்தியாவிலேயே இந்துத்துவ பூமியான குஜராத்திலேயே அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அதற்கான காரணிகள் இதுவரை பாஜகவுக்கு வாக்களித்தவர்களே எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அதை அந்த ராலி உணர்த்துது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நினைவு இருக்கும், இதே ஹிந்தி பெல்ட் உத்தரப்பிரதேசம் பகுதியிலே ஜாட் சமூகத்தினருடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் போராட்டத்தின் போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த ஜாட் சமுதாயத்தினர் வந்து பெரிய போராட்டம் நடந்து பாரதிய ஜனதா எம்பி ஒருவரே ஜீப்பில் ஏற்றி ஜாட் சமூகத்தினர் மீது கொலை செய்ய முயன்றார் என்றெல்லாம் வழக்கு வந்தது. விவசாயிகள் போராட்டம் மிக கடுமையான அளவில் ஒடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் கூட உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் செல்வாக்கு குறையவில்லை என்பது ஒரு கடந்த கால வரலாறாக இருக்குது. இப்போ நீங்கள் இதோட இந்த ராஜ்புத்திரர்கள் போராட்டத்தையும் ஒப்பிட்டு இதே மாதிரியான நிகழ்வு வருமா? அதுலேருந்து என்ன பொலிட்டிக்கல் சினாரியோ வேறுபட்டிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, ஜாட் சமூகத்துக்கு மிகப்பெரிய அநீதியை மோடி இழைக்கவில்லை. நீங்கள் சொல்வதை போல 1-2 சம்பவங்கள் ஜாட் சமூகத்துக்கு எதிராக நடந்ததே தவிர ஒட்டுமொத்தமாக இப்போது ரஜபுத்திரர்கள் தங்களுடைய ராஜதுரோகியாக மோடியை பார்க்கிற அளவிற்கு ஜாட் சமூகத்தினுடைய மக்கள் பார்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த போராட்ட களம் என்பதே அமைச்சர் ரூபாலா அவர்கள் தங்களுடைய சமூக பெண்களை தவறாக சித்தரித்து விட்டார், தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லித்தான் போராட்ட களம் துவங்கியது. குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்க கூட இல்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு ரூபாலா மன்னிப்பு கேட்டார். ஆனால் எந்த ரூபாலா தவறாக பேசியதாக போராட்ட களத்தை இந்த மக்கள் துவக்கினார்களோ அந்த ரூபாலாவை ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி நிறைந்திருக்கக்கூடிய ராஜ்கோட் தொகுதியிலேயே கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இது கோபத்துக்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம், 11 பெண்கள் தீக்குளித்திருக்கிறார்கள். அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 7 பேர் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்பது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி. 11 பேர் தீக்குளித்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த 11 பேர் தீக்குளித்த சம்பவத்துக்கு ஒரு ஆறுதலாவது தெரிவித்திருக்க வேண்டும் தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு? அல்லது மோடியே ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும் தானே? பேசவே இல்லை. மாறாக இந்த தீக்குளிப்பு சம்பவம் நடந்ததற்கு மறுநாள் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் மிகப்பெரிய பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். போராட்ட களத்தை தூண்டுகிறார், மக்களை பிளவுபடுத்துகிற சக்தியாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த ரஜ்புத் சமாஜ் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய ராஜ் ஷெகாவத்தை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தது மட்டுமல்ல, பிணையில் வெளியில் வர முடியாத பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். இப்ப 2வது பிரச்சனை, அந்த சமூகத்தினுடைய பிரஸ்டீஜை தொட்டு பார்க்கறது மாதிரி ஆயிப்போச்சு. ஏற்கனவே அந்த சமூகம் யார் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்களை கொண்டு வந்து அவர்களுடைய தொகுதியிலேயே வேட்பாளராக அறிவித்திருக்கார்கள். அடுத்து அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் முன் நிற்கக்கூடிய ராஜ் ஷெகாவத்தை கைது செய்து பிணையில் வர முடியாத வழக்குகளில் அவரை சிறையிலே பூட்டுகிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. இப்போது அந்த கோரிக்கை தான் உயிர்ப்போடு அந்த சமூகத்தை போராட்ட களத்தில் வழிநடத்துகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டு தந்தார்கள் அல்லவா?
அந்த இடஒதுக்கீட்டில் உள்ளிட ஒதுக்கீடாக ரஜபுத்திரர்களை சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இப்போது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மோடியினுடைய அடிமடியில் கை வைத்து விட்டார்கள். இதனால் மோடியினுடைய நிலைப்பாடு என்பது நிச்சயமாக ரஜபுத்திரர்களுக்கு ஆதரவாக இருக்காது. இன்னொன்னு, ஜாட் சமூகம் 22 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இல்லை. இன்னொன்று, ஜாட் சமூகத்தினுடைய போராட்டம் என்பது இந்த அளவுக்கு வட இந்தியா முழுமைக்கும் ஜாட் சமூகத்தினுடைய மக்களை ஒருங்கிணைக்கிற போராட்டமாக இல்லை. ஆனால் இங்க ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் அப்படி இல்லை. ராஜஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல கிளர்ச்சி உருவாகி இருக்கிறது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தை தழுவி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தினுடைய மத்திய பகுதிகளில் கூட இந்த போராட்டம் விரிவடைந்திருக்கிறது. இப்போது அவர்கள் கொடுத்திருக்கிற கெடுவே, நாங்கள் 7 மாநிலங்களில் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். 19ஆம் தேதி இந்த வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் 7 மாநிலத்தை முடக்குகிற போராட்டத்தை முன்னெடுப்போம். எந்த இடத்திலும் மோடி தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட முடியாது என்கின்ற அறைகூவலை இப்போது விடுத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஜாட் சமூகத்தின் சார்பில் விடுக்கப்படல. எனவே அந்த போராட்டத்தை விட இது வீரியமான போராட்டமாக இருக்கிறது. எல்லா ராஜபுத்திரர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி ரஜபுத்திரர்கள் ராஜ விசுவாசத்தோடு இருந்தார்கள் சார். உங்களுக்கு குஜராத்திலே மோடி முதலமைச்சராக ஆனதில் இருந்து ரஜபுத்திரர்களினுடைய வாக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட வாக்குதான். எந்த தேர்தலிலும் அந்த வாக்கு பின்வாங்கவே இல்லை. ஜாட் சமூகத்துல அப்படி இல்லை. பல்வேறு ஜாட் சமூகத்தினர் காங்கிரஸ் கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் குறிப்பிட்ட வாக்கு வங்கி ஜாட் சமூகத்துல இருக்கு. ஆனா ரஜபுத்திரர்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏகபோக உரிமை கோரியவர்களாக வட மாநிலத்தில் ரஜபுத்திரர்கள் இருந்தார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, ரஜபுத்திரர்களுடைய அடுத்த கோபத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வி.கே. சிங்னு ஒன்றிய அமைச்சர் ஒருவர் இருந்தார், பாதுகாப்பு இணை அமைச்சராக இருந்தார். அவர்தான் ரஜபுத்திரர்களுடைய பிரதிநிதிகளில் மிக முக்கியமான பிரதிநிதி இந்த அமைச்சரவையில. இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல. இப்ப அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், ஜாட் சமூகம் போன்ற இன்ன பிற சமூகங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடங்களை ஏன் எங்கள் சமூகத்துக்கு கொடுக்கவில்லை, எங்களை ஏன் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை? அப்படி என்று சொன்னால் எங்களை வாக்கு வங்கிகளாகவே பயன்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இப்போது அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே ஜாட் சமூகத்தினுடைய போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் அதிகம், இவர்களுடைய போராட்டத்தினுடைய வீரியமும் அதிகமாக இருக்கிறது. இவர்களை சமாதானப்படுத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுமாறுது. இந்த பொருளாதார இடஒதுக்கீடு விஷயத்திலே பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளாக இருப்பவர்கள் யார், அதுல உள்ளிட ஒதுக்கீடு இவன் கேட்கறான், அடிமடியிலேயே கை வைக்கிறானேன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினர் இதற்கு இடம் தர மாட்டார்கள். இடம் தரவில்லை என்று சொன்னால் ரஜபுத்திரர்களுடைய வாக்கை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி பெற முடியாது. இப்ப மிகப்பெரிய ஒரு திரிசங்கு நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சிக்கிக் கொண்டிருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக அந்த வேட்பாளர் வேட்பு மனுவை திரும்ப பெற மாட்டார். ஏன்னா வேட்பு மனுவை இப்ப திரும்ப வாங்குறது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. வாங்கிட்டா பாரதிய ஜனதா கட்சியோட ரெப்ரசன்டேஷன் யாரு? பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வேண்டும் அல்லவா அந்த தொகுதியில், அதுவும் குஜராத்ல போட்டியிடணும். குஜராத் என்பது அவர்கள் கட்சியினுடைய ஹார்ட் கோர் பெல்ட். இப்ப அந்த இடத்துல வாபஸ் வாங்கிட்டா ஏற்கனவே வேட்பு மனுவினுடைய நாள் என்பது முடிந்து விட்டது. இப்ப அவர் வாபஸ் வாங்கிட்டா யார் மாற்று வேட்பாளராக இருப்பவரை ஏற்றுக்கொள்வார்களா ரஜபுத்திரர்கள்? அந்த கேள்வி அங்க இருக்குல்ல. அப்ப அவர்களையும் வாபஸ் வாங்கணும். அவர்களும் ரஜபுத்திரர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இல்லை மாற்று வேட்பாளர் என்று சொன்னால் பிஜேபி அந்த தொகுதியில் போட்டியே இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிடும். இயல்பாகவே எதிர்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிற சூழல் என்பது உருவாகிவிடும். எனவே பிஜேபி அந்த நிலைக்கு தள்ளப்படாது, அந்த நிலையை கையில் எடுக்காது. வேட்பாளராக அவர் களத்திலே நின்று விட்டால் ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது இன்னும் வீரியமடையும். எனவே எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரஜபுத்திரர்களால் மிகப்பெரிய பின்னடைவு என்பது ஏற்பட போகிறது. அதனால்தான் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னேன், 22 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 22 கோடி வாக்காளர்களில் 80% வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தவர்களாக இருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் வரை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது. இந்த முறை அந்த 80% வாக்கு வங்கி சிதலமடைந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ரொம்ப ஒரு அரசியல் பகுப்பாய்வாக சொல்கிறீங்க. ஒரு கருத்தியலாக இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன், தரவுகள், அனலிட்டிக்கல் கடந்த காலத்திலேருந்து இந்த விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற நியூமெரிக்கல் இது ரொம்ப சரியாக இருக்குது, ஒரு தர்க்க ரீதியாகவும் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப ஒரு சாமானியனாக கேட்கறது, இந்த குஜராத்தில் இந்த படிதார் சமுதாயத்துக்கு இந்த ஹர்திக் பட்டேல்னு ஒருவர் மிகப்பெரிய ஒரு கலவரம் பண்ணார். தமிழ்நாட்டில் கூட இடஒதுக்கீடின் ஒரு தாய் பூமியாக அதனுடைய உணர்வுறுதியாக ஏற்றுக்கொண்ட மண்கிறது சென்னை ஒருங்கிணைந்த மாகாணம். அதற்கு பிறகு மகாராஷ்டிராலையும் கம்யூனல் ஜிஓ இஷ்யூ வந்தது, கர்நாடகாலையும் அதெல்லாம் நிறைவேற்றினாங்க. இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட்டே வகுப்பாரி உரிமை இடஒதுக்கீடை பேசிய மண்கிறது சென்னை மாகாணம் தான். உங்களுக்கு தெரியும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார் காலத்துலேருந்து இருக்குது.
இங்க கூட அப்படி ஒரு போராட்டம் நடந்தது இல்லங்க. ஆனா குஜராத்ல இடஒதுக்கீடுக்காக அப்படி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அடிச்சாங்க, உடைச்சாங்க. குஜராத்தே மோடிக்கு எதிரா இருக்கிற மாரியான ஒரு தோற்றம் வந்தது. கடைசில பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு பார்கெனிங் பண்ணி பிஜேபியில சேர்ந்துட்டாருங்கிற மாரியான விஷயமா போயிருச்சு. ஸோ குஜராத்தில் பிஜேபிக்கு எதிரா அவ்வப்போது வருகிறது கூட பிஜேபியே உருவாக்குகிற பொம்மைகளோ, ஒரு பெப்பட்டுகள அவங்களே உருவாக்கிட்டு, அப்புறம் அத சரி செய்ற மாரி அவங்களே கட்சியில சேர்த்துக்கிறாங்களோங்கிற ஒரு ஐயம் நமக்கு வருது. இப்ப நான் அந்த சம்பவத்திலிருந்து தான் இந்த கேள்விகள்லாம் எனக்கு வருது. ஏன்னா பாஜகவுக்கு எதிரா கடந்த காலங்களில் வட இந்தியாவில் பெரிய சமூகங்கள் எதிரா போராடுற மாரி போராடி கடைசியில ஐக்கியமாறதும், அப்புறம் பெரிய மாற்றம் வராததும் நம்ம நெறைய பார்த்துட்டோம். அதனால தானே அந்த சந்தேகத்தில கேட்கிறேன். இப்ப குஜராத்தில அந்த பழிதார சமுதாய போராட்டத்துக்கும், இந்த ராஜ்புத் போராட்டத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்ல நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொல்கிற இன்ன பிற சமூகத்தினுடைய போராட்டங்கள் என்பது ஏதாவது ஒரு குடையின் கீழ் இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கும். அந்த மாநிலத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கும். இப்ப இந்த ரஜபுத்திரர்கள் தங்களை எப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இப்போதும் தாங்கள் இங்க இங்க இருக்கிற நம்ம ஆண்ட பரம்பரை ஆட்கள் இருக்காங்கல்ல, அது மாரி வட மாநிலத்தில் அவர்கள் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை. நாங்க தான் போர் வீரர்களாக இருந்தோம். எங்களிடத்திலே மட்டும் தான் வீரம் இருக்கிறது என்று காட்டக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான சமூகமாக அந்த சமூகம் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொன்னதைப் போல திரைமறைவிலே பேரம் பேசி அவர்களுக்கு சாதகமானவர்களை உள்ளே இழுத்துக் கொள்கிற வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டால் அதை செய்யவே முடியாது. காரணம், குஜராத்திலே இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கும். ஏன்னா இவன் எல்லாருமே ராஜாங்கிற மனநிலையில இருக்கான் சார். இண்டிவிஜுவலா அவன் அவன் நான் தன்னை மன்னர் என்று நினைத்துக் கொள்கிறான். எனவே அவன் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியோ, இன்னொரு தலைமையை டிபெண்ட் பண்ணியோ ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. அது வேறு. எல்லோரும் ஒரே சமூகமாக நிற்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் ஒரே சமூகமாக நிற்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு நிற்கிறார்கள். அது வேறு. ஆனால் அவர்களிடத்திலேயே நீ போய் சேர்ந்துட்டா உன் கூட நான் சேரணுமாங்கிற மனநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் ராஜ் ஷெகாவத் கைதுக்கு பிறகு கூட அந்த போராட்ட களத்திலே இருக்கக்கூடியவர்கள் ராஜ் ஷெகாவத்தினுடைய விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராஜ் ஷெகாவத்தை உடனடியாக அந்த எந்தெந்த பிரிவுகளில் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறோ அந்த பிரிவுகள் எல்லாம் ரத்து செய்யப்படணும்னு கேட்கிறாங்க. ஆனா நாளைக்கே ராஜ் ஷெகாவத் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துட்டாங்கன்னா ரஜபுத்திரர்கள் சரின்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்களா? நிச்சயமாக ஆக மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் ராஜஸ்தானிலே இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களுக்கும் குஜராத்திலே இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டம் இருக்குமா என்று கேட்டால் இந்த போராட்ட களத்தில் தங்கள் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் கருதுகிற காரணத்தால் ஒரே இடத்தில் நிற்கிறார்கள். சமரசம் என்று வருகிற பொழுது எங்க மாநிலத்துல எங்களுக்கு தேவையான உரிமையை கொடுன்னு தானே அங்க இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் கேட்பாங்க. இப்ப குஜராத்ல இருக்கக்கூடிய ராஜ்கோட் தொகுதியில வேட்பாளரை நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த வேட்பாளரை மாத்திட்டா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் சமரசம் அடைஞ்சிருவாங்களா? மேற்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்க சமரசம் அடைஞ்சிருவாங்களா? எங்க மாநிலத்துல கொடுக்க வேண்டிய தொகுதியை ஏன் கொடுக்கலங்கிற கேள்விதானே வரும். எங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை இந்த வேட்பாளர் பட்டியலில் கொடுக்கலங்கிற கேள்விதானே வரும். அப்ப எதை நீங்க சமரசப்படுத்த விரும்புறீங்க? எப்படி போய் நீங்க சமாதானமாக போகிறீங்க என்கிற கேள்வி அங்கே எழுகிறது. எனவே இன்ன பிற சமூகத்தினுடைய போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த போராட்டம் என்பது அப்படியெல்லாம் இவர்களுடைய சமரசத்துக்கு ஆட்படுகிற போராட்டங்களாக இல்லை. அப்படியே சமரசத்துக்கு ஆட்படுகிற போராட்டங்களாக இருந்தாலுமே கூட ஓரிரு மாநிலங்களில் எதிரொலிக்குமே தவிர சார் 11 மாநிலத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அடர்த்தியான வாக்கு வங்கி. 3 மாநிலங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு நாம் பேசுகிறோம். குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். ஏனென்று சொன்னால் இந்த 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு பெருவாரியான துணையாக இருந்தது இந்த சமூகம் என்பதால் பேசுகிறோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு 11 மாநிலங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நாம் பிரதானப்படுத்தி பேச வேண்டியிருக்கு. அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் இந்த 22 கோடி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிட விரும்புகிறேன். 22 கோடி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு இரு சமரசத்திற்குள் உட்பட்டிருக்கிற நடவடிக்கையாக நிச்சயமாக இருக்காது. எனவே பிஜேபியால் இந்த பிரச்சனையில் சமரசமே செய்ய முடியாது. நான் எந்த வகையில நீங்க சமரசம் செய்வீங்க? அந்த தலைவர்களை கைது செய்து வெளியில் வர முடியாத, பிணையில் வர முடியாத வழக்குகளில் அவர்களை சிறையில் அடைச்சிருக்கிறீங்க. இப்ப இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை கொண்டு உங்களுடைய அடிமடியில் கை வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி நீங்க சமரசம் பண்ண போறீங்க? அப்படி நீங்க சமரசம் பண்ணிக்கிட்டீங்களா அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழைகள் ஒத்துக்கொள்வார்களா? அந்த ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்திருக்கக்கூடிய அந்த 3% இருக்கக்கூடிய அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயங்கியலுக்கே சிக்கல் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். எனவே பாரதிய ஜனதா அந்த ஏழைகளுக்காக தானே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அந்த இயங்கியலுக்கே சிக்கல் வந்து விட்டது. அந்த கட்சி யாருக்காக இயங்குகிறதோ
எந்த லட்சியத்துக்காக இயங்குகிறதோ, எந்த மக்களுக்காக இயங்குகிறதோ, அதற்கே ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால், இதை நீங்கள் எப்படி சமரசம் செய்வீர்கள்? இப்பொழுது ரஜபுத்திரர்களுக்காக அந்த 3% ஏழைகளை நீங்கள் காவு கொடுக்க போகிறீர்களா? அல்லது 3% ஏழைகளுக்காக 22 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ரஜபுத்திரர்களை காவு கொடுக்க போகிறீர்களா என்கிற நிலைமை இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியால் இந்த பிரச்சனையை சமரசத்துக்கு கொண்டு வரவே முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி இந்த சமூகத்தின் மூலமாக உறுதியாக சந்திக்க போகிறது. ராஜ்புட், ஜாட், வீர சத்திரியர்னு எத்தனை இந்துக்கள் இருந்தாலும் எல்லா இந்துக்களும் அந்த ஏழைகளுக்காக, அந்த 3 விழுக்காடு ஏழைகளுக்காக பாடுபடணுங்கிறது தானே அவங்களுடைய உயரிய லட்சியமாக இருக்குது. அவர்கள் தானே அவர்கள் பார்வையில் பாட்டாளிகள், தொழிலாளிகள், கஷ்டப்படுறவர்கள், பாவப்பட்டவர்கள். ஆக இவர்கள் இந்து என்று சொன்னாலும் அந்த ஏழைகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேறு இந்து ஏதாவது வந்துட்டால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத அழகான வார்த்தையில் சொன்னீங்க. அவங்களுடைய அடிப்படை இயங்கியலுக்கே எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அரசியல், கருத்தியல், கள நிலவரம், இன்ஃபர்மேட்டிவ் தரவுகள்னு எல்லா தளத்திலையும் பயணித்து இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வட இந்திய அரசியல் பகுப்பாய்வாளராக மாறி இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது தென்னிந்தியா மற்றும் தமிழர்களுக்கு இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த செய்திகள் ரொம்ப 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 பயனுள்ளதாகவும் புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கும். மிக்க நன்றி. நன்றி.